ஹாய் மக்களே. என்ன எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? சார் ஒரு வேலையாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஏரியா. அங்கே போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வர வழியில் ஈசிஆரில் இது ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்த்தோம். ஈசிஆர் ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. சூப்பராக நல்லா இடம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே போய் விசிட் பண்ணிட்டு போயிடுவோம், போகிற வழி தானே அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் ஆமாம் பார்த்தீங்களா, செத்து அப்படியே வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஒரு சில பேர் தான் பார்க்க முடியுது, சில கப்பிள்ஸ் இருக்காங்க, ஒரு சில பேர் பார்க்க முடியுது. சூப்பரான காட்சிங்க. இந்தமாரி நேச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன தோணும், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அமைப்புங்க. இந்த கடல் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த சூரியன் எடுத்துக்கோங்க, அப்புறம் இரவில் வரக்கூடிய சந்திரன் எடுத்துக்கோங்க. டைமிங் அடிப்படையில் பாருங்கள், எல்லாமே அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து தன்னால் வந்து உருவாகுமா, இல்லை உருவாக்கினாதான் இந்த மாதிரிலாம் உருவாகுமா என்று சிந்திச்சாலே போதும். இறைவனை பற்றிய முழு ஒரு விளக்கம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும்.